ஷேய் பிரம்மா கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஏழராட்டி சனி அடி தர்றுமடி கொடுக்கான். அடிக்கிற அடியில் தர்றுமடி கொடுக்க கை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க வேண்டிய கணக்கில் தூக்கி ஐயா நீதிமானே நீதியை தவறி நடந்து போச்சு ஐயா கணக்கு இடுங்கள்ங்கிற கணக்கு சனி இழுத்து வருவான். குட்டுப்பில் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ பார் என்ன நடக்குன்னு பார். 10,000 கோடி அரசியல்வாதிக்கு அடித்த அடியில் இல்லை நல்லா கேட்டுக்கோ. அரசியல்வாதி சனி மிதிச்சானா உயிர் தடத்தில் மோழுத வழியே குடல் வெளியே வந்துடும். புரியுதா? சனி 7 சனி சொல்லி மிதிச்சா அரசியல்வாதி முட்டா குய்மேன தலை மோழுதையில் அந்த மோத்திர வழியை குடல் பிடிங்கிட்டு வந்துடும். ஒழுங்காக போ. கணக்கை முடிச்சுட்டு ஒப்படைக்க பாரு. இப்போ சனியை விட்டாச்சு, பிறகு காலை 2 வீசிட்டு வந்தீங்கன்னா பிறகு இந்த ஜனநாயகம் புளுத்தி போடுறதவே 2 காலை கிழித்து நடுவில் குடல் இறக்கம் போட்டோமா அப்படியே கிழிச்சோடனே நடுவில் இறங்கிடும் குடல். அந்த மாதிரி வரும். ஏடு உழைச்சோடு கணக்கு இருக்குடா. இந்த மாதிரி அரசியல்வாதி கடைசி அழிச்சு வச்சுருப்பான் பூமி. இதாண்டா கணக்கு. நீயே ஆடுற நீயே இந்த ஜனநாயக புளுத்தி உள்ளவன் கிழிச்சி எறித அளவுக்கு விடுற கணக்கு உள்ளே இருக்குது. ஏடு இப்போ அடி வாங்குவான். அப்போ சீக்கிரமாக பாரு, அடி வாங்குவான். அரசியல்வாதி அடி வாங்காமல் இருக்க மாட்டான். கண்டார ஒளிமனை குட்டுப்புல கொட்டையை நடு கிழிச்சாச்சுன்னா கொட்டையெல்லாம் செதறி போவோம். வெதரு முட்டா குய்மனை கண்ணு தெரியல. கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. கணக்கு கைலாசத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு. கண்ணு தெரியல. கொண்டாரோல் இருறா. தமிழ்நாடு முழு இப்போ சனி வாரன்ட்டான். சனியோ காலை கூட்டத்தில் பூரா உள்ளே விட்டு இந்த குதிமனுகளை அரசியல்வாதியாக ஒன்றுக்கு கடிக்க விட்டு அந்த வெதரை கூட பிடிக்க உயிர் தடத்தை சுடுகாட்டு ஏறி போய் 7 சனிக்கிட்ட எரிச்சாச்சுன்னா ஆட்டா முடிக்க வெதரைத்தான் பிடிக்க போவான். மணிகிட்ட போய் ஒன்றுக்கு இல்லை இவன் கொட்டியை பிடிக்கண்டா, வெதரை பிடிக்கண்டா, கிழிச்சிடறான்னு அந்த மாதிரி வந்துடும். புரியா? தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் சொற்பொழிவு, தமிழ் வார்த்தையிலே கொடுத்தாச்சு. தமிழில் அழிச்ச குதிமண்டா நீங்கள். தமிழே சிவன் குடும்பத்தை அழித்த முட்டா குதிமனுகள். தமிழே அழித்த முட்டா குதிமனுகள். முக்கால் சத்தியம் 10% கடவுள் உட்காந்துருக்கார். கடவுள் குடும்பம் உட்காந்துருக்குன்னு கையை தூக்கி கும்பிட்டு ஐயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குங்க. ஆணும் பெண்ணும் ஏழை எளிய மக்கள் கேட்கு. ஐயா கடவுளே என்னத்தோ ஒரு விவசாயம் பண்ணி சாப்பிடுதோம், நாங்கள் அப்படியே சாப்பிட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கக்கூடிய குடும்பம் 10% பார்த்துட்டு கேட்கு. சரியா? இந்த கண்டார் வலிமை அரசியல் தூக்கிட்டாலே தான் இருறா. கண்டார் வலிமை உனக்கு அடிக்கிற அடி. ராஜபாளையம் தொடங்கிருச்சு. ராஜபாளையம் தெற்கு பாளையம் சண்டை துவங்கிருச்சு. ராஜபாளையத்தில் உட்காந்துருக்கான் 7 சனி காந்தி சிலை. அந்த நோட்டில் உட்காந்து ஆட்டையில் கண்டார் வலிமை அப்படியே அரசியல்வாதி அப்படியே குடலில் வெதரை இழுக்க விடுவார் கடவுள். அந்த வெதரை இழுத்துடுறா. ஜனநாயக புளுத்தியை போடுறான், ஓட்டு முத்திரை போடுறான், இழுத்துடுறா. எப்படி சண்டைக்கு வந்தாண்டா உள்ள என்ன வரத்து வந்தாண்டா கைலாசத்தில் அந்த மாதிரி திருப்பி இப்போ விடுதார். இப்போ கடவுள் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்தார். லிங்கத்திலேருந்து என் மவனை விரட்டு தான், என் பிள்ளை என்ன பாடுபடுத்துதான்னு இப்போ தான் சொல்லுதார். என்ன விரட்டு, எனக்கு முன்னாடி வேட்டியை தூக்கி மோளுதானாடா அப்படியேங்காரு. உள்ள பத்திரம் போட்டவன் வந்தவன் எனக்கு குடிச்சிட்டு போதையில் அப்படியே நான் நிற்க எனக்கு முன்னாடி வேட்டியை தூக்கி மோளுதான்டா கண்டார் வலிமனை. அந்த வெதரை மானிட பேலை அப்படியே ஒன்றுக்கு அப்படியே பிடிச்சி பிச்சு எரிய விடணும்டா அப்படின்ட்டாரு எங்கள் அண்ணன். இப்போ தான் சொல்கிறாரு. எனக்கே தெரியல, இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கே அந்த யாவசக்தி இல்லை. இப்போ கணக்கு அவர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி தூக்கி மோளுதானடா சூனா பேல அப்படிங்காரு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். முக்கால் சத்தியாதான் அந்த வெதரா மானிட பேலார் ஒன்றுக்கு இப்போ பிச்சு எரிய விடுவார். கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா முட்டா குதிமனைகளா.